உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சர்க்கார் அரசியலை தொடங்கி வைக்கப் போகிறார் விஜய். ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்கள் அத்தனையும் விஜய் மேலதான் போக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு நாளைய தீர்ப்புன்ற ஒரு படத்தில் ஒரு அறிமுக நாயகனாக கேலி செய்யப்பட்டு இந்த தகரம் டப்பாலாம் மூஞ்சிக்காரெல்லாம் நடிக்க வந்துட்டானே அப்படின்னு விமர்சனம் எழுதப்பட்டு அதன் பிறகு தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய நடிப்பாற்றால், தன்னுடைய மாசால், தன்னுடைய நடனத்தால் குறிப்பாக இளைஞர்களையும் சிறுவர்களையும் கவர்ந்த ஒரு நடிகராக, ஒரு மாஸ் ஹீரோவாக, 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கு சினிமா களத்தில் அவருடைய படத்திற்கான ஓப்பனிங் மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் உலகம் முழுக்க அவருடைய படத்திற்காக அத்தனை தியேட்டர்காரர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்களும் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அந்த உச்ச நட்சத்திரம். அதெல்லாம் உதறிட்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ண வரேங்க, 250 கோடியை ஒருத்தர் தியாகம் பண்றார் அப்படின்னா ரைட்டு, அது ஒரு மிகப்பெரிய வருஷத்துக்கு 3 படம் என்ன ஆகி போச்சு, 200 கோடின்னு வச்சுக்கோங்க. 600 கோடி வருஷத்துக்கு, 600 கோடி சாதாரண விஷயம் கிடையாது. அதை நான் அப்படி ஓரமா வச்சுட்டு என்ன விரும்பின அந்த மக்களுக்கு, என்ன கொண்டாடுற அந்த மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது பண்றேங்க. எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு கிடையாதுங்க. நான் கொள்ளை அடிக்க மாட்டேங்க, நான் கொடுக்குற நிதியில கை வைக்க மாட்டேங்க, அதை மக்களுக்கு அப்படியே பயன்படுத்துங்க. என் கட்சிக்காரங்களும் அப்படிதாங்க இருப்பாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அரசியல் களத்துக்குள்ள வந்தாச்சு. ஆரம்பத்தில் கேலி செய்யப்பட்டவர், அரசியல் களத்தில் ஆரம்பத்தில் கேலி செய்யப்பட்டவர், எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டவர், இவர் ஒரு பால்வாடி பவுடர் பூசினவர், யாரோ எழுதி கொடுக்கிற டைலாக்கை பேசுபவர், இன்னும் A4 சீட் இல்லைன்னா இவரால் பேச முடியாது. குறிப்பாக இவர் வீட்டை விட்டு வெளியே வா விஜய், பனையூரை விட்டு வெளியே வா விஜய், திரும்ப 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 சொன்னது. கரூர் சம்பவம் இவருக்கான ஒரு பெரும் அரசியல் பின்னடைவை கொடுத்தாலும் மக்களுடைய மத்தியில் பெண்களுடைய ஆதரவும் இவருக்கான கணிசமான அளவு இருக்கிறது, அல்ல மாற்றுக்கிறது கிடையாது. ரைட்டுங்க, பிரச்சாரத்துக்கு நாளைக்கு வராங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் பட்டியை அறிவிச்சாச்சு, தொகுதி பங்கீடு பண்ணியாச்சு, கூட்டணி கட்சிகள்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு, ஃபுல் ஸ்பிரிங்ல இறங்கியாச்சு. மயிலாப்பூர்ல இருந்து தொடங்கிட்டார் எடப்பாடியார் பாத்துற ஒரு கைன்னு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு மாம்பழம் சின்ன கிடைக்கும், நேற்று வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா, அது டாக்டர் ராமதாஸுக்கு போகுமான் போது மாம்பழ சின்ன மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு தான் அப்படின்போது அவருக்கு அந்த வடமாவட்ட மக்களை மறுபடியும் போயிட்டு, குறிப்பாக அந்த வன்னியர் இன மக்களை மறுபடியும் தம் பக்கம் இழுக்கணும், அவருடைய ஓட்டு வங்கி தாங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் களத்தில் அமமுக இந்த வெற்றியை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெருமளவில் களத்திற்குள் இறங்கியாச்சு. திமுகவும் சும்மா ஒன்றும் இல்லை, இந்திய கூட்டணியும் ரைட்டு தொகுதியெல்லாம் பங்கீடு செஞ்சாச்சு. வரவங்கெல்லாம் நட்பா இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு தொகுதி கையில கொடுத்தாச்சு, வச்சுங்கப்பா நீங்க அப்படின்னு, உதயசூரியன்ல நில்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த தொகுதி பங்கீடு கூட்டணிக்குள் ஒரு சின்ன சலசலப்புகள் இன்னும் இருந்தாலும் கட்சி மறுபடியும் நாங்க தாங்க ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு அந்த பலம் இருக்குதுங்க, திரும்பவும் மக்கள் எங்களுக்கு தான் உட்கார வைப்பாங்க, எங்க மேல எவ்வளவு அலிகேஷன் சொன்னாலும் சரி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப பாருங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், நாங்க ஒரு 10 அம்ச கோரிக்கையை சொன்னோம், அதை திமுக நிறைவேற்றல, அதனால நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம், இப்படி ஒரு சலசலப்பு. கமலஹாசன் இல்லை நாங்க உதயசூரியன்ல நிற்க மாட்டோம், டார்ச்சில் தான் நிற்போம் அப்படின் போது அவங்க ஒத்துக்கல அப்படின்னு, ஓகே நாங்க தேர்தலில் நிற்கல, ஆதரவு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு. என்னங்க ஆச்சு கமலஹாசனுக்கு சும்மா லெட்டர் பேட் கட்சியெல்லாம் ஒவ்வொரு சீட்டு வாங்கிட்டு போறாங்க, இவ்வளவு தூரம் ஃபோர்ஸா ஒரு உலக நாயகன், அவருக்கான ஒரு தனி ஓட்டு இருக்குது, ஒரு சொற்ப ஓட்டுல தான் கடந்த முறை அவர் தோத்து போனாரு. இன்னும் அப்புறம் கொண்டாடுறதுக்கான இந்த ரசிகர்கள் இருக்காங்க, அவர் பேசுற ஸ்பீச்சுக்கு இன்னும் ஒரு பெருக்கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது, அது புரியுதோ புரியலையோ. இவர் நினைச்சிருந்தா ஒரு 5 சீட்டு வாங்கி வந்திருக்கலாமே, ஆனா இது மாதிரி விட்டுட்டு நான் டார்ச்சில் தான் நிற்பேன், உதயசூர்ல நிக்க மாட்டேன்னு வந்துட்டாரு. என்னங்க இதுக்கு முன்னாடி வேற இவர் கவிஞர் சிநேகன், எனக்கு விருக்கம்பாங்க தொகுதி தான், என்ன 10 கோடி ரூபாய்க்கெல்லாம் வேலை பேசுறாங்க, அதில் நான் நீங்க 100 கோடி கொடுத்தா கூட சரி, அதில் என்ன விலைக்கு வாங்க முடியாதுங்க, விருக்கம்பாக்கம் எனக்கு தாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த மீன் கடல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே பல்லு 10 கோடிக்கு போவோம்,
தோல் 8 கோடிக்கு போகும், அதனுடைய எச்சு மெடிசன், அந்த மாதிரி கதையா அவர் ஒரு பக்கம் உற்சாகத்தில் பேசியிருந்தாரு. கடைசியில் தலைவர் வந்து யார், மக்கள் நீதிமன்ற மையம் தலைவர் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. அப்புறம் இருக்கிற கட்சிகள், தோழமை கட்சிகள் இன்னும் பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. ஏன்னா அடிச்சது ஜாக்பாட் யாருங்கன்னா தேமுதிக. சும்மா வந்தாங்க, அடிச்சாங்க, தூக்கினாங்க, ரெட்டை இலக்கில் ஒரு எம்பி சீடு வரை அழின்னு போயிட்டாங்க. ஏங்க நாங்கள் கார் வாங்குற ஆள் தாங்க வந்து 3.5 கோடி ரூபாயில கார் எங்களால் கேப்டனால வாங்க முடியாதா, கேப்டன் குடும்பத்தால வாங்க முடியாதான்னா அந்த 3.5 கோடி ரூபாய் காரை போட்ட உடனே ஏதோ இங்கிருந்து தான் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க பேசியிருந்தீங்களே, ஆச்சா போச்சா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறாங்க. இங்க எல்லாருடைய கவனமும் என்னப்பா இது வந்து தேமுதிகவுக்கு இப்படி ஒரு சீட் அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது திமுக தரப்புல அனுதாப ஓட்டு, விஜயகாந்த் மீதான அனுதாப ஓட்டு அவங்களை வெற்றி பெற செய்யும் அப்படி. சரி, இந்த இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. சீமான் அடிச்சு திருத்தணிலிருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு. அவரு மேட்டூர்ல போய் வீரப்பன் மகள் அவங்கள வேட்பாளர் அன்னைக்கு வச்சு பேசி உருக பேசிட்டு இருக்காரு. வீரப்பன் மகள் வந்து அழறாங்க, வந்து என் மகளுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, நீங்க வந்து ஒரு தமிழனுடைய பச்சை தமிழனுடைய மகள் வந்து ஓட்டை போடுங்க. அவர் ஃபுல் ஸ்விங்ல 234 தொகுதிக்கு வேட்பாளர், கட்சியுடைய கொள்கை கோட்பாடு, தேர்தல் அறிக்கை, விவசாய சின்னம் எல்லாத்துலயும் இறங்கியாச்சு. இன்னும் ஏன்பா தாவேக்கா மெதுவா இருக்குது, இன்னும் சுணக்கமா இருக்கிறாங்களா, விஜயோட புலிப்பாய்ச்சல் இன்னும் கம்மியா இருக்கா அப்படின்போது புலி பின்னால போகுதுன்னா மிக வேகமாக தாண்ட போகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு 234 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலோடு சேர்த்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்று இன்னைக்கு நடக்கிறதா இருந்தது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க தாஜ் ஹோட்டல்ல. ஆனா அதுக்கு அனுமதி மறுத்து விட்டார்கள். அதுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னா, அந்த தாஜ் ஹோட்டல் இருக்கிற இடம் 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்டது. இவங்க தாவேக்காவினர் நேத்த முந்த நாள்ல இருந்து அங்க அந்த தேர்தல் அலுவலர்கிட்ட 1000 விளக்கு தேர்தல் அலுவலர்கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணி அனுமதிக்காக வெயிட் பண்ணி இருந்துக்கிறாங்க. காலையில இருந்து வெயிட் பண்ணிருந்து அவங்க சொன்ன தகவல். அப்புறமா இரவு தான் அவரை பார்க்க முடிந்தது. அப்ப நீங்க வந்து அந்த செயலி மூலமா தான் நீங்க வந்து அனுமதி வாங்கணும். அப்ப தாவேக்கா தரப்படம் தான் சொல்லியிருக்காங்க, அந்த செயலியில போய் பார்த்தோம் நாங்க, அதுல பொதுக்கூட்டம், பிரச்சார கூட்டம், தெருமுனை கூட்டம், இதுக்கு தான் அனுமதி இருக்குது, இதுக்கு கொடுக்கவே இல்லைன்னு நல்லா தேடி பாருங்க, அதுல இருக்குது. நீங்க வேட்பாளர் அதை உள்ளரங்க கூட்டம், உள்ளரங்கத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அனுமதி கேட்டிருந்தால் மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு. இந்த 234 தொகுதிக்கான வேட்பாளர்கள் தாவேக்காவில் இருந்து வெளியூர்ல எல்லாம் வந்தவங்க வந்துட்டாங்க, முந்தின நாளே வந்தாச்சு. அவங்கவுங்க அங்கங்க ஒவ்வொரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நாளை இன்னைக்கு வந்துடலாம், இன்னைக்கு காலைல வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இல்ல அனுமதி வந்து அந்த செயலி மூலமா கேட்டாங்க. 29ஆம் தேதி நாளைக்கு மறுநாள் வேட்பாளர் அறிமுகம், மிக பிரம்மாண்டமான வேட்பாளர் அறிமுகம். சரி, தாவேக்காவில் கூட்டணியே இல்லையாப்பா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அப்புறமா கொள்கை கோட்பாடு, குறிப்பாக சிறுபான்மையினருக்கான பல வாக்குறுதிகள், பல சலுகைகள், இவ்வளவு சொல்லியே வந்து தாவேக்கா கூட யாரும் கூட்டணியே வச்சுக்கலையா அப்படின்பது சில இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகளுக்காக ஒரு 3-4 இடங்களை ஒதுக்கி உள்ளார்கள்ன்ற மாதிரி ஒரு தகவல் மட்டும்தான் இருக்குது. வந்து அது நாளைக்கு மறுநாள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் போது அது தெரிய வரும். இதெல்லாம் மீறி நாளைக்கு முல்லை நகர், பெரம்பூர் முல்லை நகர்ல விஜய் போய் பிரச்சாரம் பண்ண போகிறார், பிரச்சாரத்தை தொடங்க போகிறார். அது பெரம்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், விருகம்பாக்கம், இது எல்லாம் பிரச்சாரம் பண்ண போற அண்ணா நகர் அப்படின்னு பார்த்தா அந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு காவல்துறை சொல்லிட்டாங்கன்னு விஜய் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டார். என்னப்பா வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஒரு நபர் இப்படி வெளியே வந்தா என்ன? பிரச்சாரம் பண்ணிட்டோமே, எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுக்க தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்தாச்சு, இப்ப காவல்துறை மறுத்துள்ளார்கள், அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று விஜய் போட்டிருக்கிற பதிவுல என்னன்னா, அந்த முல்லை நகர் பகுதியில் அந்த எங்க பிரச்சாரத்துக்கான அனுமதி கேட்டிருந்தாங்களோ பெரம்பூர்ல, அந்த பகுதியில திடீர் பள்ளம் தோண்டியிருக்காங்க, அங்க தடுப்புகளை வச்சிருக்காங்க. அந்த திடீர் பள்ளம் எப்படி வந்தது, அந்த தடுப்புகள் எப்படி வந்தது, ஏன் இது அப்படின்னு விஜய் அந்த கேள்வியை கேட்டுள்ளார். இப்ப என்னன்னா, அந்த பள்ளம், அந்த தடுப்பு இருக்கிறதுனால காவல்துறை என்ன சொல்றாங்க, அங்க ஒரு 3000 பேர் கூட நிக்க முடியாது, அதனால அனுமதி கிடையாது அப்படின்னு. ஏங்க விஜயை பார்த்து பயமா? விடுங்களேன், ஃப்ரீயா விடுங்களேன். ஏன் இப்படி ஒரு அழுத்தத்தை ஒருத்தர் மேல கொடுக்குறீங்க? நீங்க
பொதுவாகவே நீங்க ஒருத்தர் மேல அழுத்தம் கொடுக்க 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 அவங்களை அதிக கவனிக்கப்படக்கூடிய நபர்களாக மாறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு எல்லார் கையிலும் ஃபோன் இருக்கு, எல்லாரும் சோசியல் மீடியாவில் இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறாங்க. நம்ம இதுவா சொல்லல, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுது. அப்பெல்லாம் சினிமாவுக்கு சொல்லுவாங்க வந்து செங்கல்பட்டை தாண்டி இந்த படம் ஓடுமா அப்படின்வாங்க வந்து. எப்பா செங்கல்பட்டு தாண்டி தான் அந்த படமே ஓடுதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து. அதனால் இன்னைக்கு காலையில வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் அனுமதி அனுமதி அனுமதினு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அனுமதி கிடையாதுன்னு ஒட்டு மொத்தமாக சோசியல் மீடியா முழுக்க விஜய் மேல ஏன் சார் இவ்வளவு பயம், விஜய் மேல ஏன் இவ்வளவு பெரிய உங்களுக்கு வந்து நடுக்கம், பிரியாதா விடுங்க, அது ஒரு பால்வாடி கட்சி தானே, பவுடர் பூசினவர் தானே, இப்பதானே வந்திருக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது, 3வது தானே இப்ப இது பண்ணிக்கிறாங்க, முதல் தேர்தல் தானே சந்திக்க போறாங்க, ஏன் நீங்க இப்படி வந்து இதை வந்து ஏன் அப்படி, அததான் விஜயா கேட்டிருக்காரு வந்து. ஒரு காவாந்த அரசு, இந்த அரசுக்கு என் மேல ஏன் இவ்வளவு பெரிய பயம் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. இது ஒட்டு மொத்தமாக விஜய் தேர்தல் களத்திற்குள், குறிப்பாக பிரச்சார களத்திற்குள், அரசியல் களத்திற்குள் மக்கள் முன்னாடி வந்துடக்கூடாது, வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து அரசியலில் கொட்ட போட்டவரோ, ஒரு அரசியலில் படுத்த பழமோ, அல்லது அரசியல் ஞானம் உள்ளவரோ, அரசியலில் வந்து தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து இதுவோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்க சொல்ற மாதிரியே வந்து அவர் நாளைய தீர்ப்பில் நடித்த ஒரு நடிகன் இப்போ வந்து ஜனநாயகன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்தை கூட உள்ள நீங்க அதை உள்ள அது தேர்தலுக்கு அப்புறம் வரட்டும், எப்போ வேணாலும் ரைட்டுங்க, ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு வரட்டும், அன்னைக்கு நாங்கள் பொங்கல் கொண்டாடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு அழுத்தமா ஒரு மனிதனை கொண்டு வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்போது, அப்போ அரசியலில் விஜய் வந்திருப்பது உங்களுக்கு அப்பட்டமான பயமாக தெரிகிறது. இங்க பாருங்க, அந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே டக்குன்னு பாமக கொடுத்துட்டாங்க, பாமக கொடுத்தாச்சு. இப்ப டிஎம்கேல யாரை நிறுத்த போறாங்கன்னு தெரியல ஒரு பக்கம். அதை தாண்டி சென்னையில் தொடர்ச்சியாக சென்னையில் பெரிய வரவேற்பு தாவேகாவிற்கு இருக்கிறது அப்படின்ற பொழுது அந்த பயத்தோட வெளிப்பாடா அப்படின்னு இது பயம் என்ன இருக்குது வந்து, மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போறாங்க, பிடிக்கலன்னா ஓட்டு போடாம போறாங்க. அவர் கருத்தை சொல்லிட்டோம், நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அவர் என்ன திட்டங்களை செய்யலன்றாரோ அதை நாங்க செஞ்சோன்னு சொல்லுங்க. யார் மக்கள் முடிவு பண்றது தாங்க வந்து. நீங்க ஒருத்தர் மறுபடியும் சொல்றேன் வந்து, ஒருத்தருடைய வளர்ச்சியை நீங்கள் தாமதப்படுத்தலாமே கண்டி தடுக்க முடியாது. இது யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். எனக்கு அப்படியே ரிப்பீட் மோட்ல எம்ஜிஆர் தான் ஞாபகத்துக்கு வராரு. எம்ஜிஆர் என்னென்னலாம் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல தொடங்கின மாதிரி தான் விஜய்க்கு தொடங்கின மாதிரி தான். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, அதன் பிறகு அவரை தேர்தல் நிக்க விடாம, தேர்தல் நின்னவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான குடைச்சலை உண்டாக்கி என்னென்னலாம் பண்ணி 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 இப்ப விஜய் மீதும் அது அப்ளை செய்யப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச விஜய்னு ஏன் நீங்க ஆரம்பத்திலே ஆக்ரோஷமா கிளம்பலன்னு தான் கேட்கிறேன் நான். என்ன நீங்க வந்து என்ன பண்ணிட போறாங்க? வாங்கலேன் வந்து ரோட்ல நின்று ஒரு அரசியல் பண்ணிருக்க வேண்டியது தானே, மக்கள் முன்னாடி வந்து நீங்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்டிருக்க வேண்டியது தானே. ஏன் இவ்வளவு ஸ்லோ, ஏன் இவ்வளவு ஸ்லோ அப்படின்ற கேள்வி பலருடைய கேள்வியாக இருக்கிறது. சரி, 234 தொகுதி உங்களுக்கு அனுமதி கொடுக்கல, முடியாது, நீங்க வந்தா பயமா இருக்குது அப்படின்னா உட்காருங்க, ஒரு கேமரா முன்னாடி உட்காருங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு நீங்க பேசினா அத்தனை மீடியாவும் காத்துக்கிட்டு இருக்குல்ல, என்னென்ன பிரச்சனை உட்காந்து பேசுங்க, எல்லாத்தையும் ஒப்பிங்க, A to Z வரைக்கும் பேசுங்க. ஒவ்வொரு தொகுதியா அதை போய் விடுங்க, நீங்க சோசியல் மீடியாவில் விடுங்க, நீங்க வீடியோ விடுங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ரைட்ஸ் எதுவும் கிடையாதுன்னுங்க, கண்டென்ட் ரைட்ஸ் எதுவும் வராதுன்னுங்க, போடுங்க, யார் வேணாலும் போட்டுக்கலாம் சொல்லுங்க. மீடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியில என்ன பிரச்சனை நீங்க அலசி புள்ளி விவரத்தோடு உட்காந்து ஆக்ரோஷமா பேசுறீங்களோ, அழுதுகிட்டு பேசுறீங்களோ, அல்லது அமைதியா பேசுறீங்களோ, ஆனால் கருத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போய் எந்த வழியில் வேணாலும் சேர்க்கலாம். என்ன உங்களை நேரடியாக அந்த மக்கள் முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஏரியாக்குள்ள போகும்போது நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாருப்பா, இவரை திரையில பார்த்துருந்தோம், இப்ப தரையில நம்ம பகுதியில் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இணக்கம், ஒரு பாசம் இருக்கும் கண்டி. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல உங்களுடைய பிரச்சாரத்தை, உங்களுடைய கருத்தை, உங்களுடைய விஷயத்தை மக்கள் முன்னாடி ஈஸியா கொண்டு போய் எந்த வழியில சேர்க்கலாம் வந்து. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படியாப்பட்ட ஒரு அழுத்தம் ஒரு கட்சிக்கு, ஒரு நடிகருக்கு, நடிகர் தான் சொல்லணும், அவங்க பாணியில சொல்லணும் நடிகருக்கு அப்படின் பொழுது அது எவ்வளவு பெரிய இதுவா இருக்குது வந்து. எவ்வளவு பெரிய
ஏன் வரட்டுமே, வந்து என்னதான் பண்ணிட்டு போறாரு, தெரிய போகுது, மே மாசம் தெரிய போகுது, ரிசல்ட்ல 23ஆம் தேதி வாக்குறுதிக்கு போறாங்க. சரி, ஒருவேளை இந்த 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 நாளைக்கு பெரம்பூர்ல இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தால் விஜய் எப்படி பேசியிருப்பார்? குறிப்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பூர், அண்ணா நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் இத்தனை தொகுதிக்குமான பரப்புரையை அவர் வந்து பண்ண போகிறார். இந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசுவாரா, இந்த தொகுதியில் வந்து நிறைவேற்ற முடியாத பிரச்சனைகளை பேசுவாரா, இந்த தொகுதிகளுக்கான கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசுவாரா, இந்த தொகுதியில் மக்கள் என்ன விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுவாரா, நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு. ஏன்னா தவேகாவினுடைய மிகப்பெரிய அளவில் சென்னை கோட்டையை பிடிக்க வேண்டும், சென்னையை பிடிக்க வேண்டும். திமுகவுடைய கோட்டை சென்னை என்பதை தவேகாவுடைய கோட்டை சென்னை என்ற அளவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மிக முனைப்பாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா கூட சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 14 தொகுதியில சென்னையில அடிச்சு தூக்குவோம், 14 தொகுதியில் எங்களால் வின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சென்னையில மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. பக்கல் நிறைய சேனல்கள்ல கருத்து கணிப்பு, நிறைய சேனல்கள்ல சென்னையிலே தான் சுத்தி எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு தொகுதியா எடுத்திருக்காங்க. அதில் பெரும்பாலும் யாருன்னா சொல்றாங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இதுதான் சொல்றாங்க திரும்ப திரும்ப. நீங்க எப்பவுமே சென்னையை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் மாறுங்க. ஒரு சமயம் அப்படியே டிஎம்கே ஃபுல்லா வரும், ஒரு வாட்டி அப்படியே ஏடிஎம்கே வரும், அப்படியே மாறவே மாறாது. அதுல வந்து தவேகாவினர் மிக கான்பிடண்டா இருக்காங்க. சரி, திருச்சியில் ஆரம்பிச்சார் வந்து விஜய் அவருடைய மக்களை சந்திக்கிற பயணத்துல சூடு அனல் பறக்கிற ஒரு பேச்சு, திருச்சியில தொடங்கின ஒரு பேச்சு. அநேகமா அந்த கூட்டத்தை அவரே கூட சொல்லியிருந்தார், நான் அந்த கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புனப்போ மரக்கடை பஜார் நான் போறதுக்குள்ள 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா விஜயோட அந்த இதுக்கு அதான் ஒரு காரணமா சொல்லலாம், கரூருக்கு நீங்க லேட்டா வந்தீங்க, கரூருக்கு நீங்க லேட்டா வந்தீங்க, அந்த மக்கள் அதிகமா வரதுக்காக நீங்க லேட்டா வந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் தொடங்கின ஒரு ஸ்பீச் தான். முடிசூடா மன்னர்கள் 2 பேர் திருச்சியில இருக்காங்க, குறுநில மன்னர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்னி திருட்டை பத்தி பேசி, குறிப்பா நாகப்பட்டினத்துல மீனவர்களுடைய பிரச்சனை காலகாலமா இருக்குது. இந்த மீனவர் பிரச்சனை எல்லாரும் வந்து யார் வந்தாலும் அந்த மீனவர் பிரச்சனை கையில எடுக்கிறீங்க, யார் தீர்த்தீங்க? நீங்க யார் தீர்த்தீங்க? இந்திய மீனவர்கள் யாராவது சொல்றாங்களா? தமிழக மீனவர்கள் தானே சொல்றாங்க. அந்த மீனவர் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன், நான் ஒரு மீனவனாக இருப்பேன், ஒரு மீனவன் நண்பனாக நான் உங்களுடன் இருப்பேன். நாகப்பட்டினத்தில் உள்ள சில அரசியல் பிரச்சனைகள், நாகப்பட்டினம் மக்களுக்கு செய்யப்படாத விஷயங்கள், இதெல்லாம் அங்க பேசினப்போ அவ்வளவு பெரிய கூட்டம். திருவாரூர், தஞ்சைனாலே தெரியல, நெற்களஞ்சியம், அப்படி ஊருக்கே உலகத்துக்கே சோறுபட்ட தஞ்சை மாவட்டம். திருவாரூர்ல அவர் பேசுறது என்னன்னா, எம்பா எதேதோ ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறீங்க தமிழகத்துல, அதை கண்டுபிடிக்க, இதை கண்டுபிடிக்கிறீங்க, பெரிய விஞ்ஞானம் இது பண்றீங்க, சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வரீங்க, எல்லாம் ரைட்டு. இந்த அறுவடை பண்ண நெல் மூட்டை அப்படியே கிடக்குதையா, அந்த மூட்டைக்கு ஒரு தார்பாய் போட மாட்டீங்களா? அந்த மூட்டைக்கு ஒரு ஷெட்டு கட்ட மாட்டீங்களா? அந்த மூட்டையில் இருக்கிற நெல் முளை விட்டு அது வந்து கதிர் வந்துருதுயா. விவசாயி என்னயா பண்ணுவான்? வந்து அவன் கஷ்டப்பட்டு பயிர் வச்சு அறுவடை பண்ணி எடுத்துன்னு வர அந்த நெல்லை இங்க போட்டு வைக்கிறான் குடோன்ல. அந்த குடோனுக்கு ஒரு வசதி இல்லாம அதை திறந்த வழியில வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் மீறி மூட்டைக்கு 50 ரூபா வாங்குறீங்களே, மூட்டைக்கு 50 ரூபா கமிஷன் வாங்குறீங்கன்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் குறிப்பாக அங்குள்ள பெரும்பான்மையான விவசாய மக்களிடம் பெரிய ஒரு எழுச்சி உண்டாகும். அது பிறகு அரியலூர், பெரம்பலூர், கரூர்ல வந்து ஆரம்பிச்சாரு, பாட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிச்ச பிறகுதான் அங்க நடந்த சலசலப்பு, அங்க நடந்த துயர சம்பவம். அதற்கு பிறகு விஜயோடைய அந்த கிராஃப் அரசியலை வந்து பரமபதத்துல அந்த அப்படி ஏனில ஏறின ஒரு நபர் அந்த பாம்பின் வாயில் மாற்றி அப்படி சறுக்க ஆரம்பிச்ச பிறகு முழுசா சறுக்கல. இங்க பெரம்பூர்ல மறுபடியும் ஒரு பொன்னான வாய்ப்பு, இதை விட்டா வேற வழியே கிடையாது. இன்னும் 20-25 நாள் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கான. இது என்ன ஆரம்பிக்க போகிறார்? பெரம்பூரில் என்ன பிரச்சனை, வில்லிவாக்கத்துல என்ன, அண்ணா நகர்ல என்ன, விருகம்பாக்கத்துல என்ன, கொளத்தூர்ல என்ன இந்த பிரச்சனை? இங்கு பெரம்பூர்ல வட மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இதே போல் ஒவ்வொரு தொகுதிக்குமான பிரச்சனையும், ஒவ்வொரு தொகுதியில் மக்கள் படுகிற அவஸ்தையும், நிறைவேற்றாத சில விஷயங்களையும் விஜய் போல்டாக அதே உரத்த குரலில் பேசுவாராக. பேசினால் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாகும். வெறும் பேசுறது மட்டும் கிடையாது. வந்து நான் வர கரெக்ஷன் சொல்றாருல, கான்பிடண்டா இருங்க, அது மாதிரி கான்பிடண்டா இருக்காங்க. நான் வர, எனக்கு நம்பி கொடுங்க, நான் வந்த பிறகு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப நான் சொல்லல, பப்ளிக்கா தான் சொல்றாங்க.
சரிப்பா அதை நல்லது செய்யறன்றாரு, ஒரு வாய்ப்பு தான் கொடுப்போமே, என்னதான் செய்யறான்னு பார்த்துடலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு அரசியல் வல்லுநர்கள், அரசு கருத்து கணிப்பு இவங்கெல்லாம் வெளியிடுறவங்க, பொதுவானவர்கள்லாம் சொல்றாங்க, விஜய் வெற்றி ரொம்ப கஷ்டங்க. அவருது ஓட்டை பிரிப்பார் சாமி. அவர் யார் ஓட்ட, திமுக ஓட்ட பிரிப்பாரா, ஏடிஎம்கே ஓட்ட பிரிப்பாரா, ஒன்றும் நம்மளால பிரிக்க முடியாது. ஆனா ஒரு பர்சன்டேஜ் அவர் காமிப்பாரு, ஒரு பலமான பர்சன்டேஜ் காமிப்பாரு. ஆனால் வெற்றி என்பது ஃபுல் ஸ்விங்ல வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம்ன்றாங்க. ஆனால் தாவேகாவை சேர்ந்தவர்கள் மிக நம்பிக்கையாக சொல்றது என்னன்னா, நீங்க அப்படியெல்லாம் கணிச்சிடாதீங்க, மக்களுடைய மனநிலையே வேறங்க. மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு தூள் கலப்புவாங்க. கன்னியாகுமரியில முடிவு பண்ணாங்கன்னா கடைசி கும்மிடிப்பண்டி வரைக்கும் அதுதாங்க அவங்க. அதுல ஒரே மாதிரிதான் பட்டனை அமுக்குனாங்கன்னா ஒரே மாதிரிதான் அமுக்குவாங்க. அதுதான் காலகாலமா நடந்துட்டு வருது, நீங்க பாருங்க அப்படின்னு தாவேகா மிக பெரிய அளவில் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். பெரிய பலம் வாய்ந்த எதிர்கட்சியா அல்லது ஆளும் கட்சியா? நாங்க ஆளுங்கட்சி தாங்க, எதிர்கட்சி கூட கிடையாதுங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. எங்க தலைவரோட ஸ்பீச்சை பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த 20-25 நாளில் விஜய் செய்ய போகிற இந்த பிரச்சார பயணம், விஜய் செய்ய போகிற இந்த அரசியல், விஜய் பேசுகிற இந்த விஷயங்கள் மக்களிடம் போய் மிக சரியாக ரீச் ஆனால், அவருடைய கொள்கையும் கோட்பாடும் மிகப்பெரிய அளவில் பிடித்தமான ஒரு விஷயமாக மாறினால், விஜய் மிக சுதந்திரமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தை செய்தால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறது என்பது மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.